ஈரோட்டில் இரண்டாவது நாளா டாஸ்மாக் மூடி இருக்கக்கூடிய நிலையில மது பிரியர்கள் அங்க மது கிடைக்காம தவிக்கிறதா நம்ம முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் மேகநாதனும் இணைஞ்சிருக்காரு. மேகநாதன், இந்த இரண்டாவது நாள் போராட்டம் தொடர்பாகவும் அங்க வந்திருக்கக்கூடிய மது பிரியர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள சூரியம்பாளையம் பகுதியில ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்துல பார்த்தோம்னா இரண்டாவது நாளாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 144 கடைகளை பணிபுரியக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து அந்த காலி பாட்டில்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டிய பாட்டில்களை வந்து திரும்ப அவர்கள் மதுப்பிரியர்களுக்கு வந்து கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த 10 ரூபாய் தொகை திரும்ப செலுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் வந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் பாதிக்கப்படுவதாகவும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்று இரண்டாவது நாளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த பணியாளர்களிடம் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்ட மேலாளர் மற்றும் கோவை மண்டல மேலாளர் ஆகியோர் வந்து காலை முதல்ல வந்து இன்னைக்கு இரண்டாவது நாளாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுல முதற்கட்ட பேச்சுவார்த்தையில பணியாளர்கள் வந்து அவர்கள் உடன்படாத நிலையில திரும்ப வந்து தற்போது 12 மணிக்கு மேலாகிய நிலையில இரண்டாவது நாளாக கடையை திறக்காத காரணத்தினால தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று வருது. அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலி பாட்டில்களை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம், அதற்கு வந்து நிர்வாகம் வந்து முழு முடிவை உடனடியாக அறிவித்தால் மட்டுமே வந்து நாங்கள் அந்த கடைகளுக்கு போய் நாங்கள் கடைகளை திறந்து பணிகளை செய்வோம் எனவும், மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் 144 கடைகள் வந்து இன்று இரண்டாவது நாளாக மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மதுப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த 11 to 11 தனியார் மதுபான சொகுசு பார்களுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றன. மேலும் அந்த ரெகுலராக செல்லக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு செல்ல முடியாதனால் சில மதுப்பிரியர்கள் வந்து டாஸ்மாக் கடை முன்பே வந்து திரண்டிருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த மதுக்கடைகளில் பணிபுரியக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களோட பிரதான கோரிக்கை என்பது அந்த பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க மாட்டோம், அதே போல ஸ்டிக்கர் ஒட்டிய பாட்டில்களை காலி மது பாட்டில்களை திரும்ப பெற மாட்டோம், அதற்கான திட்டவட்டமான முடிவை வந்து எடுத்தால் மட்டுமே வந்து நாங்கள் எங்களுடைய பணிகளை தொடர்வோம் எனவும் கூறியிருக்காங்க. மேலும் கடந்த 15 நாட்களுக்கு மட்டும் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள், அதற்குள்ளாக நிவர்த்தி செய்யப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் அதை வந்து பணியாளர்கள் ஏற்க மறுக்கின்றனர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.